அத்தை, என்னாச்சு ராதா? யாருமே வீட்ல இல்லாத மாதிரி தோணுது. இருப்பாங்கங்க. அம்மா, ராதா நீயா? எப்ப வந்த? இப்பதான் அண்ணி வந்த, கொஞ்ச நேரம் இருக்கும். அப்படியா? சவுண்டே கேட்கலப்பா, மிக்ஸி ஓடிட்டு இருந்துச்சா அதான். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அத்தை இல்லையா? அத்தை கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு. என்னாச்சு ராதா, பெட்டியோட வந்திருக்க? ஏ ராதா, என்னாச்சு? அழுத மாதிரி இருக்கு. தலைவலி அண்ணி, வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு இல்ல அண்ணி. ராதா ஒரு 2-3 நாளைக்கு இங்கே இருக்கட்டுங்க. ஏன், என்னாச்சு? திடீர்னு ராதாவை கொண்டு வந்து விட வந்திருக்கீங்க. கூப்பிட்டா கூட வரமாட்டாளா ராதா? ராதா, ஏதாவது பிரச்சனையா? உன் அத்தைக்கு உனக்கு ஏதாவது சண்டை ஆயிடுச்சா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. நான் சும்மா தான் இங்க வந்து இருக்கிறதுக்காக வந்தேன். ராதா, உன் மூஞ்சி எதுவும் சரியில்லை, என்னன்ட்டு ஒழுங்கா சொல்லு என்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, நான் தான் இல்லைன்னு விடுங்களா. நீங்க உட்காருங்க, டீ ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க, இருங்க, அம்மா வந்ததுக்கு அப்புறம் போலாம்ல. இல்ல ராதா, நான் தான் சொன்னேன்ல முக்கியமான வேலை இருக்குன்ட்டு. நான் கிளம்புறேன், சரியா? இருக்கட்டுங்க, இருங்க. அதானே, அது என்ன முக்கியமான வேலை? பேசாம இருங்க, சேர் எடுத்துட்டு வர்றேன், அதுல உட்காருங்க. டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா போய்க்கிடலாம். இல்லங்க பூமிகா, கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருக்கு, அதனால தான் சொல்றேன். ராதா இங்க இருக்கட்டும், நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிடுறேன். என்னாச்சு ராதா இப்படி சொல்றாரு? சரிங்க அண்ணி, அவருக்கு தான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாருல, அவர் கிளம்பட்டும், பிரச்சனை இல்ல. என்னங்க, நீங்க போயிட்டு வாங்க. எங்க நல்லா சாப்பிடுங்க, சரியா? என்ன கவனிக்கிறது இருக்கட்டும், நீ நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. இல்லனா இப்படிதான் தலைவலி, வாந்தி அப்படி இப்படின்னுட்டு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க? ராதாக்கு இன்னும் தலைவலி சரியாகலையா? அன்னைக்கு வாந்தி எடுத்தாள்ல. ஆமாங்க, சரியாகல. டாக்டர் இப்பதான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அதான் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க வந்து விட்டுட்டு போறேன். ஓ அப்படியா? ராதா இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல நீ, எல்லாம் சரியாயிட்டு. சரி ராதா, போயிட்டு வர்றேன். சரிங்க. ஏய் ராதா, என்ன ஆச்சு? இப்படியெல்லாம் நீ வரவே மாட்டிய. உன் வீட்டுக்காரர் உன்னை வந்து விடுறதாவா? ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சு சொல்லு, என்ன பிரச்சனை? அண்ணி, எனக்கு உடம்பு முடியலன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல அண்ணி, அன்னைக்கு வாமிட் பண்ணல. ஆமா ராதா, அது என்ன இன்னுமா சரியாகல? 2 நாள் இருக்கும்ல. ஆமா அண்ணி, நானும் சரியாயிடும் பார்த்துட்டே தான் இருந்தேன், சரி ஆகவே இல்ல. எங்க அத்தை சும்மாவே திட்டுவாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம இப்படி படுத்திருக்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் உடனே டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. டாக்டரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்ட்டு கேட்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு, டேப்லெட் தர்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டு டாக்டர் கிளம்பிட்டாங்க. சரி, அங்கேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அப்ப நீ அதான் சொல்றேன்ல நீ, எங்க அத்தை சுமலாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க? சும்மாவே இருக்க முடியாதா? அனு அக்காங்க இருக்கையில தான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இப்பவுமா சொல்றாங்க. அனு அண்ணி அங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இவங்க சொல்றத சொல்லிட்டே தான் இருப்பாங்க. கடுப்பாகுது எனக்கு வர வர. ராதா அண்ணி, அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. சரி சரி. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படிமா இங்க? சொல்லவே இல்ல. எப்பவும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே வருவேன். இன்னைக்கு நான் அதிசயமா இருக்கு. யார் கூடமா வந்த? அத்தை, அவங்க தான் வந்திருக்காங்க விடுறதுக்காண்டி ராதாவ. மாப்பிள்ள வந்தாங்களோ? எங்கடி இருக்காங்க? அம்மா, அவர் விட்டுட்டு போயிட்டாருமா. விட்டுட்டு போயிட்டாரா? யாராதா திடீர்னு வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, ராதாக்கு ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதனாலதான் வந்திருக்கா. நான் கூட அன்னைக்கு சொன்னேன்ல வாமிட் பண்ணிட்டான்ட்டு. ஆமாடி, அதுக்கப்புறம் சரியாயிட்டுன்னு என்கிட்ட சொன்னியா? சரியாயிட்டுன்னு நினைச்சேன், இன்னும் கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்கு, அதான் வீட்டுல வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம்ட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. என்ன சாப்பிட போற? சாப்பிட்டே எப்படிடி? சாப்பிட்டுட்டு தாமா வந்தேன். பூமிகா, மதியானம் ராதாக்கு என்ன பிடிச்சதோ அதை ஃபுல்லா சமைச்சு போட்டுரு, சரியா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே தலைவலியா இருக்கு, நான் நல்லாலாம் சாப்பிட மாட்டேன். நீ சும்மா இரு ராதா, உனக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு தெரியும்ல, நான் அதை உனக்கு செஞ்சு தர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ எனக்காண்டி எதுவும் கஷ்டம்லாம் பட வேணாம். அட சும்மா இரு, என்னைக்கும் வராதவன் வந்திருக்க, இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல, நான் சமைச்சு தருவேன், நீ போய் ரெஸ்ட் மட்டும் எடு போதும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ, நீங்க வேணா சொல்லுங்க, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்றேன். அடிச்சேன்னா பாரு, உனக்கே தலைவலின்ட்டு இருக்க, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? நீ போய் ரெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும். உன் வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்த, போய் ரெஸ்ட் எடு. சரிங்க நீ. இன்னைக்கு ராதாக்கு என்ன பிடிச்சதோ அதை அத்தனையும் சமைச்சிடணும். பூமிகா, ஒரு நிமிஷம். என்னத்த கூப்பிட்டீங்களா? சமையல் என்ன பண்ணன்னு கேக்குறதுக்கு கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராதா எதுக்கு இங்க வந்திருக்கா? அத்தை சொல்லு, ராதா எதுக்கு இங்க வந்திருக்கா? அதான் அவன் சொன்னான்ல அத்தை,
ஆம், ஆம், ஆம். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு வந்திருக்கா. தலைவலிக்குன்னு சொன்னால, வேற என்னத்த? அதெல்லாம் பொய் காரணம்னு எனக்கு தெரியும். உண்மையான காரணம் என்னன்னு சொல்லு. அவ இதுவரை தலைவலி வேற எதுக்கும் கூட வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நான் பார்க்கணும்னு கூப்பிட்டா கூட வரமாட்டா. இன்னைக்கு வந்திருக்கான ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லு என்கிட்ட. ஐயோ அத்தை, சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. உனக்கு தெரியாம இருக்காதுமா. உண்மையிலே அத்தை எனக்கு தெரியாது அத்தை. தெரிஞ்ச உங்ககிட்ட சொல்லதானே செய்வேன். இல்ல, ஏதோ இருக்கு. என்கிட்ட இப்ப மறைக்காம உண்மையை சொல்றியா எப்படி? என்னத்த, நாங்க பேசுறது ஏதாவது ஒட்டு கட்டிட்டீங்களோ? அப்போ ஏதோ ரகசியம் பேசிருக்கீங்க அப்படித்தானே? என்ன விஷயம்? அத்தை, ராதாக்கு எதுவும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொன்னேன்ட்டு ராதாட்ட கேட்டுட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவ எனக்கு கோச்சுப்பா. என்னம்மா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் என் மாப்பிள்ள வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காம போயிருக்காரு. உட்கார கூட இல்லாம என்ன கூட பார்க்காம போயிருக்காருன்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அதான் ராதா அத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கன்ட்டு. அவ வேலை பார்க்க சோம்பார்பட்டதா இப்படி அப்படின்ட்டு சொல்றான்ட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அதான் சரி 2 நாள் இங்க வந்து இருப்போமேன்ட்டு வந்திருக்கா. வேற மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையில. நான் வேணா அணுக்கிட்ட போய் கேட்டுட்டு வரட்டா என்னாச்சுன்னு. சரியா போச்சு, நல்ல வேலை பார்த்தீங்க அத்தை. சும்மா இருங்க, அவளே ஒரு பிரச்சனை இல்லைங்கிறா. நீங்க தேவையில்லாம அணுக்கிட்ட போய் அதே இதே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பிரச்சனையாதான் முடியும். அதுக்கு இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்க பூமிக்கா. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்னமோன்ட்டு என் மனசு தோணிக்கிட்டே இருக்க. மாப்பிள்ள ஒரு நாள் கூட என்கிட்ட எதுவும் சொல்லாம போக மாட்டாரே. இன்னைக்கு கிளம்பிக்காருன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அத்தை, முன்னாடி இருந்த மாதிரிலாம் வினோத் கிடையாது அத்தை. இப்ப எவ்வளவு மாறி இருக்காரு. ராதா பேச்ச கட்டு ராதாக்கு வாஷிங் மிஷின்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கையில ராதாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு தான் விட வந்திருப்பாரு. நீங்க தேவையில்லாத கற்பனை தான் பண்றீங்க. நான் சொன்னேன்ல கேளுங்க. இல்லம்மா, வாஷிங் மிஷின் எடுத்து கொடுக்கறதையும் இதையும் முடிச்சு போட முடியாது. அன்னைக்கு ஏற்கனவே அடிச்ச ஆளு ஏதாவது கை வச்சிருப்பாரோ? சரியா போச்சு, உங்க பொண்ணு கிட்ட போய் இப்படி கேட்டுறாதீங்க. அப்புறம் இவ தாண்டவம் ஆட போறா. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்க. நான் வேணா சம்மந்தியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? காரியத்தை கெடுத்துருவீங்க போல. அத்தை, ராதா என்னைக்காச்சும் இங்க வந்திருக்காளா? வரலையே. அதான டவுட்டா இருக்கு இப்ப எனக்கு. சரி, ராதா இங்க வரணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா, வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? அது எப்படி அப்படி நினைப்பேன்? என் பொண்ணு என் வீட்டுக்கு வரணும்னு தானே நினைப்பேன். அப்புறம் என்ன அத்தை, ராதாவை நீங்க நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்கீங்க, அவ வீட்டுக்கு வந்ததே கிடையாது. இன்னைக்கு நீங்க கூப்பிடாமலே அவ வந்திருக்கா 2 நாள் தங்கிட்டு போறேன்ட்டு. சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு அந்த வீட்டுல போய் இதை கேட்கறேன் அதை கேட்கறேன்ட்டு இருக்கீங்க. நல்லா ஆள் வந்து சேர்ந்தீங்க. இல்லம்மா, இருந்தாலும் அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோட்டு மனசு ஒரு மாதிரி அடிச்சுட்டு கிடக்க. ஒன்னும் இருக்காதத்த. அப்படி ஏதாவது இருந்தாலும் வினோத்தும் ராதாவும் அதை பாத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு எதுக்கத்த இந்த வயசான காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தலையில தூக்கி போடுறீங்க? என்ன சந்ததி சாக்குல வயசு கூடான்ட்டு சொல்ற? எனக்கு என்ன அவ்வளோ வயசாச்சுன்னு நினைச்சியோ? ஐயோ அத்தை, நீங்க எங்குதான்? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அத்தை. பேச்சுக்குனாலும் சரி, அப்படியெல்லாம் சொல்லாத இனிமே. எனக்கு என்ன அவ்வளோ வயசு கூடின மாதிரியா இருக்கு? முடியெல்லாம் கூட ஒத்த முடி நரைக்கலையே. ஐயோ அத்தை, நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன அத்தை, நீங்க இப்பவும் புது பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஏன் பூமிகா, ஒன்னும் பிரச்சனை இருக்காதுல்ல ராதா வீட்டுல? இருக்காது அத்தை. சரி வா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமையல் பண்ணுவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ராதா கூட போய் பேசிட்டு இருங்க. நான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சரியா? ஒத்தையில எப்படி பாப்ப? அதுக்கு என்ன அத்தை, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க போங்க அத்தை. ஒன்னும் பிரச்சனை இல்லையில. இல்லங்கல்ல, நீங்க போங்க அத்தை, பரவாயில்ல, நான் பாத்துக்கிடுவேன். அத்தை, ஃபிஷ் பிரியாணி பண்ணிடவா? ராதாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஃபிஷ் பிரியாணி பண்ணி அப்புறமா கத்தரிக்காய் தொக்கு வச்சிடவா? அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா பால் பாயசம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் வேணா பண்ணிடுறேன். அப்புறமா அவளுக்கு கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் பண்ணிடவா? ஆமாடி, அவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாங்க இருக்கா போறா பாரு. ஊர்ல உள்ள எல்லாத்தையும் அடுக்கி கொண்டு பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷை பண்ணு. உனக்கும் கை வலிக்கும்ல, அதுக்கு என்னத்த இருக்குது. அவ 2 நாள் தான் இருக்க போறா. நல்லா சாப்பிட்டுட்டு போகட்டும், உடம்ப தேத்தட்டும். பூமிகா, உண்மையிலேமா இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் உண்மையிலே கொடுத்து தான் வச்சிருக்கணும். இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றிய. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன மருமகளா மட்டும்தான் நினைக்கிறீங்க, உங்க மகளா நினைக்கிறீல? சே சே சே, நீ எனக்கு மகதாமா. ராதாக்கு அப்புறம் நீ தான் எனக்கு மக. அத்தை, அப்ப நான் ராதாக்கு அப்புறம் தானா? சரி, ராதாக்கு முன்னாடி. சரியா? போதுமா? சும்மா பேச்சுக்கு சொல்லாதீங்க அத்தை. உண்மையில தான் சொல்றேன். ராதா கூட இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்த்ததே கிடையாது வீட்டுல. எப்ப பாரு சும்மா தான் இருப்பா. அத்தை, ராதா காதுல விழுந்துற போரு, திருப்பியும் பெட்டியை தூக்கிட்டு போயிட போறா. அதுவும் சரிதான், அவளுக்கு கோவம் வராதுதான். வந்தது உச்சில நிப்பா. சரி, நான் அவ கூட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். நீ போய் சமையல் வேலையை பாரு. சரிங்க அத்தை.